ஆமென். விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை அவர்கள் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி சாலையில் நின்று சொல்லுகிறார்கள், மோசேயின் பிரமாணம் இவளை கொல்லும்படி சொல்லுகிறது, கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது, நீர் என்ன சொல்கிறீர் போதகரே என்று கேட்டவுடனே அவர் சொன்னார், நான் இவளை பார்த்து சொல்கிறேன், இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை தீர்க்கிறதில்லை என்று சொன்னார், ஆக்கினைக்கு உட்படுத்துகிறதில்லை என்று சொன்னார். மன்னிப்பு கொடுத்து மறுவாழ்வு தருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்ல மாட்டேங்கிறீங்க. இவ்வளோ பெரிய சத்தியத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அதிகமாய் தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம போல பாவி இல்லை, என்ன போல துரோகி இல்லை. ஆனால் என்னையும் ரட்சித்து மீட்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய ஊழியனாய் தெரிந்து கொண்டாரே, நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு அல்லேலூயா, கையை தட்டி ஒரு அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், அப்படியே சபை நின்று தான் பிரசங்கம் கேட்க போகுது. அல்லேலூயா. ஒரு நாள் வருது, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துடும். அது எப்படி தெரியுமா? அந்த வேர்டை ரிசீவ். தம்பி, வெளியே இருக்கிற பிள்ளைகள் தயவுசெய்து உள்ள வர சொல்லிடுமா. சந்தோஷ், சஞ்சய், நீங்கள் வெளியே இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஆட்டோவில் உட்கார்ந்து கதை பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நான் இங்கே சபை நடத்தலைப்பா. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தயவுசெய்து உள்ளே வந்துடுங்க. வெளியே பாருங்கள் பிரதர், பாருங்கள் பிரதர், யார் கொஞ்சம் யார் வெளியே அங்கே சும்மா உட்காந்துட்டு இங்கே வந்து இது மாதிரி ஒழுங்கினம் பண்ணக்கூடாது. சபைக்குள்ளே ஆட்டோவில் எங்கேயா உட்காந்துருக்காங்களான்னு பார்த்துக்கு உள்ளே கூட்டுவாங்க. சார்லஸ் போமா. இது ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்குல்ல, வேர்டா. ஐ டோன்ட் அக்செப்ட். இந்த மாதிரி ஒழுங்கினங்கள்லாம் நம்ம சபைக்குள்ளே அனுபவிக்க முடியாது. நான் சாப்பிட போனேன், நான் கூப்பிட போனேன், இந்த கதையே வேண்டாங்க. வந்தால் ஒழுங்காக இரு. ஒரு அல்லேலூயா. எப்படி வந்தால் ஒழுங்காக இரு, கரெக்டாக இருக்கணும். மெசேஜில் இங்கே உட்காந்து வசனம் கேட்கணும். இருக்கட்டும், நல்லது, இது நல்லது, அந்த வேலை செஞ்சால் ஓகே. போன வாரம் கூட இந்த ஒழுங்கு நடந்திருக்கு. அதனால தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். யாரும் வெளியில் இருக்கவே கூடாது. சபையின் உள்ளே உட்காரணும். கட்டடத்து நான் அங்கே உட்காருவேன், அனுமதியே கிடையாது. இங்கே தான் உள்ளே தான் உட்காரணும். இடுக்கமாக இருந்தாலும் இங்கே உனக்கு சேர் கொடுத்துருவேன், இங்கே வந்துரு. அல்லேலூயா. ரைட். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 4 சுவிசேஷங்கள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? ஒரே இயேசு கிறிஸ்து. கவனிங்கள், ஒரே இயேசு கிறிஸ்து, ஆனால் 4 சுவிசேஷங்கள். சொல்லுங்க, எது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். என்னப்பா இந்த பிள்ளைங்க சொல்ல மாட்டேங்குது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இது ஏன் 4 எழுதுனாங்க? 4த்துலையும் ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. மத்தேயு ஒன்று சொல்றாரு, மார்க்கு ஒன்று சொல்றாரு, லூக்கா ஒன்று சொல்றாரு, யோவான் ஒன்று சொல்கிறார். எதனால 4 காஸ்பல்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது? 4 சுவிசேஷங்கள் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு அற்புதமான காரியத்தை ஒரு தேவ பண்டிதர் எழுதுகிறார். இந்த 4 ஊழியர்களும் 4 பக்கம் நிற்கிறார்கள். எந்த பக்கம்? ஒருவர் கிழக்கில், ஒருவர் மேற்கில், ஒருவர் வடக்கில், ஒருவர் தெற்கில். கவனிங்க, தெற்கிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு வட கடைசியில் இருக்கிறது தெரியாது. வடக்கிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு தென் கடைசியில் என்ன இருக்கிறது என்று தெரியாது. மேற்கிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு கிழக்கு கடைசியில் என்ன இருக்குது என்று தெரியாது. அதே போல கிழக்கிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு அந்த கடைசியில். அதனால தான் 4 புறமும் நிற்க வைத்து தேவன் 4 சுவிசேஷங்களை எழுத வைத்தார். ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா அதனால தான் 4 சுவிசேஷமும் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படும். பிரைஸ் தி லார்ட். ஒன்றுக்கொன்று என்ன ஆகும்? வித்தியாசப்படும். அவர்கள் அந்தந்த கோணங்களில் இருந்து எழுதுகிறதினால் அது வித்தியாசமாய் தெரிகிறது. அதை தான் நீங்க உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க பார்க்க ஆயத்தமா இருக்கீங்களா? அல்லேலூயா. நீங்க பார்க்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இயேசுவினுடைய கவனிங்க, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் மிக ஆச்சரியமானது, மிக அற்புதமானது. அல்லேலூயா. அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் மிக ஆச்சரியமாய் அற்புதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் அற்புதமாக ஒவ்வொன்றையும் கண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரியாளை குறித்து பேசுகிறேன். கண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதத்தை தான் என்று 4 கோணங்களிலும் நாம் தியானிக்க போகிறோம். மிக அற்புதமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறது.
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை கொண்டு போய் கல்லறையில் வைத்தார்கள். நம்ம எல்லாம் எங்க புதைக்கிறோம்? மண்ணில் புதைக்கிறோம். ஆனால் இஸ்ரேலிலே ஒரு பழக்கம் இருந்தது, மலையை குடைந்து அதை கல்லறையாக்கி அதே வைப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து போகும்போது நான் முதல்ல வந்த உடனே சொன்னேன், இயேசு கிறிஸ்து வழியில் நடக்கும்போது பரிசேயரும் சதுசேயரும் வந்து என்ன சொன்னாங்க? இயேசுவே, இந்த பிள்ளைகளின் சத்தத்தை நிறுத்தும். இது என்ன இவ்வளோ ஒரு மாதிரி இன்டீசெண்டாக இருக்கு, ரொம்ப மோசமாக அந்த பிள்ளைங்க கத்துது, நோ நோ நோ, இதெல்லாம் ஒரு ஆராதனைக்கு லாய்க்கா அப்படின்னா இயேசு என்ன சொன்னார்? இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள். அங்கே என்ன கல் இருந்துச்சு? கவனிங்க, இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு நல்ல வெடிவு பிறந்திருக்கிறது. அந்த அந்த வசனத்துக்கு ஒரு அற்புதமான அர்த்தம் கிடைத்திருக்கிறது. ஒலிவ மலையின் வழியே போகிறார், எல்லா சவப்பட்டிகளும் கல்லால் மூடப்பட்டிருக்கிறது. எல்லா சவங்களும் உள்ள என்ன இருக்கிறது? பிணங்கள். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் கூப்பிடாவிட்டால், இந்த பிள்ளைகள் துதிக்காவிட்டால் எவைகள் துதிக்கும்? கல்லுகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிற பணத்தெல்லாம் எழுப்பி விட்டுருவோண்டா, ஜாக்கிரதை. ஒரு அல்லேலூயா. உள்ள இருக்கிற பணத்தெல்லாம் எழுப்பி விட்டுருவோண்டா மவனுங்களை, ஜாக்கிரதையா இருங்க, இவங்களை துதிக்க விடு. ஒரு அல்லையா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் இப்படி சொல்றேன்னா, அப்படிதான் ஒரு பாட்டி செத்துட்டாங்களாம். பாட்டி செத்த உடனே சபையின் வாலிபர்கள் எல்லாம், நான் இதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொன்னால் நல்லாயிருக்கும் உற்சாகமாக, வாலிபர்கள்லாம் பாட்டியை தூக்கிட்டு சபைக்கு வந்தாங்க. பரலோகமே அப்படின்னு தூக்கிட்டு சபைக்கு வந்தாங்க. சபை வந்து ரொம்ப 100 வருஷம் பழமையான சபை. சபைக்கு வந்த உடனே தூணில் லேசாக இடிச்சது பாருங்க, பாட்டி டபக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருச்சு. தாத்தா அங்கேருந்து வந்தார், அடா பாவித்த பாட்டியை எழுப்பிட்டானுங்களா, சரி வீட்டுக்கு போகலான்ட்டு போனாங்க. ½ அன் ஹவரில் திருப்பி செத்து போச்சு. அப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க, அப்பா பாட்டி செத்து போச்சு வாப்பா. எல்லாம் வந்தாங்க, திருப்பி எல்லாம் இப்போ வாலிப பிள்ளைங்கள்லாம் வந்து பாட்டியை தூக்கிட்டு அப்படியே போகிறாங்க. பரலோகமே. தாத்தா அங்கேருந்து நடக்க முடியாத ஆள் ஒடியாந்தாரு, டேய் பார்த்துப்போ பார்த்துப்போ பார்த்துப்போ. உங்களுக்கு போய் சொன்னேன், புரியல. புரிஞ்சுதா? புரிஞ்சதுக்காக ஸ்தோத்திரம், புரியாட்டியும் ஸ்தோத்திரம். திருப்பி சொன்னால் அதுக்கு பேர் ஜோக்கு கிடையாது. கவனிங்க கவனிங்க, இந்த கல்லுகளையும் நான் என்ன செய்வேன்? எழுப்புவேன் அப்படின்னார். ஆமென். ஆகவே அது கல்லறையின் பூமி. ஒலிவ மலை என்று சொன்னாலே எல்லா கல்லறைகளும். ஆனால் நம்ம இன்னைக்கு எங்கே புதைக்கிறோம்? நம்ம ஆக்சுவலாக சொல்லணும்னா மண்ணறையில் புதைக்கிறோம். நாம் என்ன சொல்லுவோம்? கல்லறைக்கு தான் போகிறோன்னுவோம். அது கல்லில் வெட்டப்பட்டபடினால் கல்லறை. இன்று நாம் மண்ணுக்குள்ளே புதைக்கிறபடினால் அதுக்கு மண்ணறைன்னு தான் சொல்லணும். தோத்தணும். அல்லேலூயா. ரைட். இப்போ வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்பட்ட போது அற்புதமான ஒரு காரியத்தை செய்தார்கள். அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு தன்னுடைய சொந்த கல்லறையை யாருக்கு கொடுத்தது? இயேசுவுக்கு. ஒருவரும் ஒரு காலும் பயன்படுத்தாத ஒரு கல்லறை, புத்தம் புதிய கல்லறை வெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் பெரிய பணக்காரன், அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு. அவன் இயேசுவுக்கு ரொம்ப பிரியமானவன், இயேசுவை ரொம்ப நேசித்தவன். அதனால தன் கல்லறையை கொடுத்தான். இதுக்கு உதவி செய்வதற்காக நிக்கதேமு என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், நிக்கதேமு என்று சொல்லப்படுகிறவர் என்ன செய்கிறார்? வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இல்லப்பா 28பா, 1ஆம் வசனம். மக்தலேனா மரியாளும் வந்தார்கள். இறங்கி வந்து இருந்தது. பயந்ததினால். கவனிங்க,
இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்றேன். இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை போர்ட்ரேட் பண்றது. அதனால தான் நான் 4 பக்கமும் அதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். நீங்க அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு பெரிய காரியம் அடங்கி இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை ரொம்ப நேசித்த ஒரு கூட்டம் இருந்தது, ஒரு சகோதரிகள் கூட்டம். மகதலேனா மரியாள், யோவன்னாள், அப்புறம் மார்த்தாள், இவெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை அளவு கடந்து நேசிச்சாங்க. அப்படி இப்படிலாம் நேசிக்கல, அளவு கடந்து நேசிச்சாங்க. அதனால இயேசு மரித்ததினால் பெரிய இடி, அவங்களுக்கு பெரிய துக்கம். ஆகவே வழக்கத்தின்படி இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திற்கு 3ஆம் நாள் என்ன வைப்பாங்களாம்? தூப வர்க்கம் வைப்பாங்க, வெள்ளைப்போளம் வைப்பாங்க. நல்லா கவனிங்க, வெள்ளைப்போளம் வைப்பதற்கு வருவதற்காக அதிகாலமே வருகிறார்கள். ஏன்னா யூதருக்கு ரொம்ப பயம், யூதருக்கு பயந்து இருந்ததுனால ரொம்ப காலமே புறப்பட்டு வர்றாங்க. இந்தம்மா சனிக்கிழமை கடை கிடையாது, யூதயாவில் என்ன கிடையாது? சனிக்கிழமை கடையே கிடையாது. ஏன்னா ஓய்வு நாள். சனிக்கிழமை ஸ்ட்ரிக்டா, வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு கடையை மூடினான்னா சனிக்கிழமை நைட்டு 6 வரைக்கும் அவங்களுக்கு எப்பவுமே அந்த டே வந்து ஈவினிங் தான் பிறக்கும், ஈவினிங் தான் அனுசரிப்பாங்க. 6 வரைக்கும் கடையை திறக்க மாட்டான். நம்ம அவசரமாக போய் 6 மணிக்கு மேலே இந்த வெள்ளைப்போளம் எல்லாம் தூப வர்க்கம் எல்லாத்தையும் வாங்கிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? தூப வர்க்கம் விட வேண்டும், அது ஸ்மெல் வந்துடக்கூடாது என்பதற்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓடியாராங்க. வந்து பார்த்தா பெரிய அதிர்ச்சி. என்ன? கல் புரட்டப்பட்டிருக்கிறது. லிசன், கல் புரட்டப்பட்டிருக்கிறது. லாசரு மரித்த போது கல்லை புரட்டுங்கள் என்றார். நல்லா கவனிங்க, ஏன் இப்போ கல் புரட்டப்பட்டுருச்சு? லாசருக்கு ஏன் அவங்க புரட்ட சொன்னாங்க? லாசருடைய கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தது சின்ன கல், வெரி ஸ்மால் ஸ்டோன். இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தது மனிதரால் தள்ள முடியாத ஒரு கல். ஏன்? ஏன்னா ரோம போர்ச்சேவர்களும் ரோம அரசாங்கமும் நினைத்தது இயேசுவனுடைய கல்லறையின் கல்லை புரட்டிவிட்டு அவருடைய சரீரத்தை திருடிக் கொண்டு போய்விடுவார்கள் என்பதனாலே பெரிய கல்லை வைத்து கூடவே அதற்கு சங்கிலியும் போட்டு, நீ பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும், சங்கிலியும் கட்டி அதை பத்திரமாக வைத்திருந்தார்கள். கூடவே அதற்கு யாருடைய காவலும் இருந்தது? ராணுவ வீரர்கள் காவலும் இருந்தது. இப்பொழுது வந்து பார்க்கிறாள், அங்கே என்ன நடந்திருக்கிறது? இயேசுவின் கல்லறையின் கல் புரட்டப்பட்டிருந்தது. பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்க. பெரிய கல்லு நம்ம புரட்ட முடியாது, தூதனை அனுப்பி கல்லை புரட்டினார். அல்லேலூயா. உங்களால முடியாதெல்லாம் யார் பார்த்துக்குவா? தூதர் பார்த்துக்குவா. உங்களால முடியாதெல்லாம் யார் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியறதில்ல, இன்னைக்கு நீங்க உயிரோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்க தூதன் தெரியுமா உங்களுக்கு? நான் உங்களுக்கு சொல்றேன், போன வாரம் புதன்கிழமை என்று நினைக்கிறேன், ஆற்காட்டில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங், எலெக்ஷனுக்கான ஜெபம் முடிச்சுட்டு வேறொரு பாஸ்டருடைய காரில் இறங்கி ஏன் 2 வீலர் எடுத்துட்டு நான் வந்துட்டு இருக்கேன். என் 2 வீலருடைய கிக்கர் இருக்குது, இந்த ஸ்டார்ட் பண்ணுற கிக்கர் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அது எப்பவுமே வந்து இப்படி நிற்க வேண்டியது அப்படியே சரிஞ்சு இப்படி வந்துடும். நான் என்ன பண்ணேன், கரெக்டாக பெருமுகை அந்த பிரிட்ஜுக்கிட்ட வந்த உடனே காலை கீழே வைக்கணும்ல, நிறைய டிராஃபிக் அங்கே இப்போ இது கட்டுறதுனால, பிரிட்ஜு கட்டணும். கால் நேராக என் பேண்ட்டு வந்து அந்த கிக்கருக்குள்ளே போயிடுச்சு. கிக்கர் என் கால் பேண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ காலை நான் நீட்டணும்னா எப்படி நீட்டுவேன்? இழுத்து பார்க்குறேன், அப்படியே சாயுது வண்டி கீழே. ஆண்டவர் சொன்னாராம், பாஸ்டம்மாக்கு கரெக்டாக அந்த டைமில் எழுந்து ஜெபம் பண்ணு. இவங்க ஜெபிச்சுட்டே இருக்காங்க. நான் வந்து மேட்ரை சொல்கிறேன், இந்த மாதிரிமா பின்னாடி வண்டியெல்லாம் வந்துருந்துச்சு, என் கிக்கர் என் பேண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு, காலை இழுத்து பார்க்குறேன், வண்டி சாயுது. தெய்வாதீனமா திடீர்னு அப்படி ரிலீஸ் ஆகி கால் எப்படி தான் வெளியே வந்துச்சு இல்லை, வந்து கரெக்டாக காலை ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஆனால் கொஞ்சம் அடிச்சுது, வலிச்சுது. கவனிங்க, நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு வந்து உட்கார்ந்துருக்கேன்னா உங்கள் கூடவே ஒரு தூதன் வந்து கொண்டே இருக்கிறான். தம்பிமார் உங்களை சொல்கிறேன், தாறுமாறாக வண்டியை ஓட்டுறீங்க, ரூல்ஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனாலும் தேவ தூதர்கள் நம்மை காக்கிறார்களா இல்லையா?
உங்களுக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதனை கர்த்தர் நியமித்து இருக்கிறார். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ரீசனே, இன்னைக்கு ஜீவனோட உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் தூதன் மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க கையை உயர்த்தி. அதே போல இந்த கல்லை புரட்டி தூதன் தள்ளி போறான். கவனிங்க என்ன நடந்தது, வாசிமா. அதுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள், உயிர்த்தெழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க, அவருடைய சீஷர்களுக்கு போய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் எங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல தோள்ல தட்டி சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமா, தோள்ல ஒரு தட்டு தட்டி பிரைஸ் தி லார்ட். இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார். நல்லா கவனிங்க. வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷத்துக்கு வந்து திருப்போம். 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிமா. மார்க். அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். ஆமென் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. இயேசு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு நம்மத்திலே வசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கவனிங்க, இப்போ என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய பூகம்பம் வருகிறது. அதே மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க, நேரம் இல்லை படிக்கிறதுக்கு. அதனால் நான் உங்களுக்கு நேரடியாக வார்த்தையை சொல்லி விடுகிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தில் வாசனம் இல்லையா? தூதனே, ஒரு பெரிய எர்த்குவேக், ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி நடக்குது அங்க. வாசிமா 2ஆம் வசனத்தை. லிசன். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன். இப்போ என்ன நடந்துச்சு? தூதன் இறங்கின உடனே என்ன நடந்துச்சு? பூமி அதிர்ச்சி உண்டானது. லிசன், என்ன உண்டானது சொன்ன, நீங்க சொன்னாதான் புரியும். என்ன நடந்தது? பூமி அதிர்ச்சி நடந்தது. பூமி அதிர்ச்சி யாருக்கு என்னத்தை கொண்டு வந்தது? வாசிமா அதே வசனத்துல. போதும். அங்கே பூமி அதிர்ச்சி வந்த உடனே, லிசன், நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். அங்கே நின்று கொண்டிருந்த போர் சேவகர்கள் என்ன ஆனார்களா? என்ன விழுந்தாங்களா? பயம். பூமி அதிர்ச்சி உடனே பயம், பயங்கரமான பயம் வந்துச்சு. நல்லா கவனிங்க, 2 பேருக்கும் பயம். யாருக்கெல்லாம் பயம்? மகதலேனா மரியாளுக்கும் பயம். யாருக்கும் பயம்? போர் சேவகருக்கும் பயம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் கொஞ்சம் நல்ல நிதானமா சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் பயம்? போர் சேவகருக்கும் பயம். கூடவே யாருக்கும் பயம்? ஏன்? பூமி அதிர்ச்சி வந்தா எல்லாருக்கும் பயந்தானமா? ஆனால் கவனிங்க, ஒருவன் செத்தவனை போல குப்புற விழுந்தானா, ஒருத்தி தன் முழங்காலிலே நின்று கொண்டு பயத்தோடு கூட தேவனை ஆராதித்தாளாம். வாசிக்கலாம், நான் உங்களுக்கு அதை காண்பிட்டேன். ஏன்னா அதை உங்களுக்கு காமிச்சாதான் கரெக்டாக. 6ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். 5ஆம் வசனத்தை வாசிமா.
இப்போ பாருங்களேன், நான் உங்களுக்கு அதே மரியாளுடைய காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரைட்டு, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 16ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லைம்மா, எதில் வாசிக்கிறீங்க? சரி, யோவானுக்கு திருப்புங்க. 20ஆம் அதிகாரம். ஒரு பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டாள்னு ஒரு வசனம் இருக்கு. அது மத்தியில் இருக்க பாரு, 6ஆம் வசனமா? மத்திய சீக்கிரம் எடுங்கப்பா. 28, மத்திய 28. வாசிமா, 9ஆம் வசனமா? 9ஆம் வசனம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது, நல்ல கவனிங்க, திரும்பி போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார். அல்லேலூயா. 2 பேருக்கும் பயம்தான். ஒருத்தன் பயத்தில் குப்புற விழுந்து செத்தவனை போல கிடக்கிறான். இன்னொருத்திக்கும் பயப்படாதிருங்கள் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டது. ஏன்னா அவன் பயந்துட்டு இருந்தா, ஆண்டவரை காணும்னு நினைச்சிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, பயப்படாது என்ன. உடனே அவள் என்ன செய்கிறாள்? முழங்கால் படியிட்டு பாதத்தை தொட்டு தேவனை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டாள். ஆமென். 2 பேருக்கும் பயம் வந்துச்சு. ஒருத்தன் செத்தவனை போல கீழே விழுந்தான். இன்னொருத்தியோ அதை தேவனுடைய ஆராதனையாய் மாற்றிவிட்டாள். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், பயம் நமக்குள்ள இருக்கு. என்ன பயம்? தேவனை ஆராதிக்கிற ஒரு தெய்வீக பயம். தட் இஸ் கால்டு ரெஸ்பெக்ட், ஹானர். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை இடி முழக்கம் போல உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பயங்கரமான பிரச்சனை வருதா இல்லையா? ஹலோ. ரட்சிக்கப்படாதவனுக்கும் பயங்கரமான பிரச்சனை வருது. உங்க வீட்லையும் பிரச்சனை வருதா இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொள், உனக்கு வியாதியே வராதுன்னு என்னைக்காவது வேதம் சொல்லுதா? இல்லை. பிரச்சனையே வராது அப்படின்னு வேதம் சொல்லுதா? இல்லை. பிரச்சனை வருது, எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனை வருது. ஆனா அதன் மத்தியிலே கர்த்தருடைய பாதத்திலே பணிந்து விழுகிறதினால் எனக்கு வெற்றி கிடைக்கிறது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வியாதியை பற்றி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. பிரச்சனைகளை பார்த்து எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. கடன் பிரச்சனையை பார்த்து எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. அவனுக்கும் கடன் வருகிறது, எனக்கும் வருகிறது. எனக்கும் பிரச்சனை வருது, எனக்கும் உடம்புல வியாதி வருது. ஆனால் எனக்கோ இயேசுவின் பாதம் இருக்கிறது. பயம் உள்ள இருக்கிறது. பயத்தை நான் தேவனை ஆராதிக்கிற ஆராதனையாய் மாற்றுகிறபடினால் ஜெயமாய் அவைகள் மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? 2 பேருக்கும் ஒரே விஷயம் தான் நடந்துச்சு. ஆனால் நமக்கு சொல்வதற்கு, பயப்படாதிருங்கள் என்று சொல்வதற்கு, வாழ்க என்று சொல்வதற்கு இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலையே? அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. சொல்லுங்க ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கரங்களை வைத்து சொல்லுங்க, Praise the Lord. ரெண்டாவது, நேரம் இல்லாதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் ரஷ் பண்ணி சொல்றேன். ரெண்டாவது வாசிக்கலாம். 13ஆம் வசனம். சரி, அவரை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள்.
யோவான் 20 திருப்புங்கம்மா. ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போ ரெண்டாவது கவனிங்க, 4 சுவிசேஷங்களையும் காண்பிக்க எனக்கு நேரம் இல்லை. முதல்ல மத்தேயு எப்படி காண்பிக்கிறார், இப்போ இங்க யாரை காண்பிக்கிறார்? மகதலேனா மரியாள். ரெண்டாவது வசனத்தை வாசிமா. ஓடி. ரெண்டாவது ஓடி. எல்லாம் சொல்லுங்க ஓடி. எல்லாம் சொல்லுங்க ஓடி. சத்தமா சத்தமா சொல்லுங்க ஓடி. எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கு. உயிர்த்தெழுதலை பார்த்த அத்தனை பேருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? உயிர்த்தெழுதலை கண்ட அத்தனை பேருக்கும் என்ன இருக்கிறது? ஓட்டம் இருக்கிறது. இருக்கா? எங்க போய் சொல்றதுக்கு? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுவதற்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா. ஸ்திரீயா இருந்தாலுமே அவளுக்கென்று ஒரு ஓட்டம் இருக்கிறது. அம்மா, தங்கச்சி, பாப்பா, சகோதரி, உங்களுக்கென்று ஒரு ஓட்டம் இருக்கிறது. பக்கத்து கை சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சரி, யாருக்கு போய் சொன்னா? 3ஆம் வசனம் சொல்லுது, பேதுருவும் மற்ற சீஷனும். யாருக்கு போய் சொன்னாலாம்? நேரம் இல்லாதனால சொல்றேன், வேகமாக. யாருக்கு போய் சொன்னாலாம்? பேதுருவுக்கும். மற்ற சீஷன்னா யார்? அது யோவான். அவர் பேரை சொல்லல, யோவான். அவங்க போய் சொல்றா. அவங்க சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க? 4ஆம் வசனத்தை வாசிமா. இல்ல 3 வாசிமா. 3 நல்லா கவனிங்க. அப்பொழுது பேதுரு மற்ற போகும்படி புறப்பட்டு. கவனிங்க, இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கவனிச்சு படிக்கணும். இருவரும் எப்படி ஓடுனாங்களா? ஒருமிச்சு. 2 பேர் ஸ்டார்ட் பண்றாங்க. மகதலேனா மரியாள் வந்து சொல்றா, பேதுருக்கும் யோவானுக்கும் வந்து சொல்றா, இயேசு உயிர்த்தெழுந்தார். அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? 2 பேரும் ஒருமித்து. ஏர்லி மார்னிங், இன்னும் விடியல, இருட்டா இருக்குது. இருட்டுல ஓடி போய் இயேசுவின் கல்லறைக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களா? 2 பேரும் ஒருமித்து ஓடினார்கள். இந்த வார்த்தையெல்லாம் படிச்சீங்கன்னா கரெக்டா நிறைய சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்வீங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் எப்படி ஓடினானா? அதாவது யோவான் எப்படி ஓடினானா? துரிதமாய், வேகமா ஓடுறான். யோவான் வேகமாய் ஓடி முந்தி கல்லறையில் இடத்துக்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. நிறைய பேரு, லிசன், நல்ல கவனிங்க, நிறைய பேர் ஓடுவான். 2 பேரும் ஒன்னா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப அழகா அந்த வார்த்தை எல்லாம் பாருங்க. ஒருமித்து அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். அதுக்கு முன்னாடி யாரு முந்தினது? யோவான் முந்திட்டான். முந்தி வந்தவன் என்ன பண்ணிருக்கணும்? உள்ள போயிருக்கணுமா இல்லையா? நிறைய பேர் இப்படிதான் ஓடுறான். நிறைய பேர் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாரு, இப்ப பாரு என்ன மாதிரி ஓடுறேன், ஓ பயங்கர ஆவியில. ஒரு கட்டுப்பாடே இருக்காது. தெரியவும் தெரியாது, சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய ஓட்டத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. நிறைய பேர் நான் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி இஷ்டத்துக்கும் போகிறது. என்னங்க, நல்லா கவனிங்க, நான் ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டரை சொல்லித்தரேன். பல சபைகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா, இங்கே ஒரு கூட்டம் நடக்குது, அங்கே ஒரு கூட்டம் நடக்குது, அங்கே ஒரு கூட்டம் நடக்குது, இங்கே ஒரு கூட்டம் நடக்குதுன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு வயிறு கெட்டு போயிடும். கெட்டு போகுமா? கெட்டு போகாதா? அவன் சொல்கிறத கேட்குறது, இவன் சொல்கிறது கேட்குறது, அங்கே சொல்கிறது கேட்குறது, இவன் சொல்கிறது கேட்குறது. இவன் ப்ராஸ்பெரிட்டி பேசுவான், அவன் தரித்திரத்தை பேசுவான், அவன் இன்னொன்று பேசுவான், அதை பேசுவான், இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு இங்கே வந்தீங்கன்னா, அவங்க அப்படி பேசுனாங்க, இவன் என்னாகும்? வயிறு கட்டுறோம். நிறைய பேர் ஓடுறோம், எதுக்காக ஓடுறோன்னே தெரியாது. குடுன்னு ஓடி போய் நின்று உள்ள எட்டி பார்க்குறான், உள்ள போக பயம். இப்போ பேதுரு என்ன பண்ணான்? பின்னாடி வந்தவன், கவனிக்க, பேதுரு பின்னாடி வந்தவன் என்ன செஞ்சான்? அவன் வந்தான், நேர உள்ள போயிட்டான். ஹலோ, ஓட்டத்தை கரெக்டா ஓடுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க,
சபையின் ஓட்டத்தை, கிறிஸ்தவ விசுவாச ஓட்டத்தை சரியா ஓடுங்க. ஓடி போய் உள்ள போய் என்னத்தை பார்த்தாங்களாம்? சீலைகள் கிடக்கிறதை கண்டார்கள். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன், அது பைபிளில் இல்லை, அதனால உங்களுக்கு நான் சொல்றோம். நல்லா கவனிங்க. யூத முறைப்படி பிணங்களை எப்படி சுற்றுவார்கள் என்று சொன்னால், பெரிய லினன் இருக்கும், நீளமான துணி இருக்கும், காலில் இருந்து அப்படியே சுற்றி 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 அந்த பிணத்தை சுற்றி 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 கழுத்து வரைக்கும் கொண்டு வருவார்கள். நல்லா கவனிங்க. கழுத்துக்கு வந்த உடனே முடிச்சு போட்டுருவாங்க. முடிச்சு போட்டு அந்த துணி மேலே என்ன ஊற்றுவாங்களாம் தெரியுமா? வெள்ளை போளமும் அந்த கருப்பாக இருக்கமே, அது பேர் என்ன சொல்லுவாங்களே, கரும்போளம், அது பேர் கரும்போளம். இந்த ரெண்டுத்தையும் கலக்கி அதைத்தான் நிக்கதோமு கொண்டு வராரு. நிக்கதோமு அதை வாங்கி கொண்டு வந்து ஏறக்குறைய 50 கிலோ, 100 ராத்தல் என்று சொன்னால் 50 கிலோ அளவுக்கு அதை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி, இப்போ இந்த அதனால தான் அந்த அது ரொம்ப முக்கியம், அந்த சுத்துறது ரொம்ப முக்கியம். அந்த சரீரத்தின் மேலே அதை ஊற்றுவார்கள். ஊற்றினா என்ன ஆகும் தெரியுமா? அதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி ஊற்றும் போது அந்த மேலே சுற்றப்பட்டிருக்கிற துணியானது எது மாதிரி ஆகிறது தெரியுமா? பட்டுப்பூச்சி கூடு இருக்கு பார்த்தீங்களா? எதில் போய் பார்த்துருக்கீங்க? பட்டுப்பூச்சி கூடு படத்துலையாவது பார்த்துருப்பீங்க. பட்டுப்பூச்சி கூட்டை போல் அது ஸ்ட்ராங்காக மாறிடுமா. அப்போ என்ன ஆகும்? சரீரத்தில் இழுத்து பிடிச்சிக்கும். சரீரத்து மேலே ஏற்கனவே துணி சுற்றப்பட்டிருக்கிறது, வெள்ளைப்போளமும் கரும்போளமும் அது மேலே ஊற்றப்படும் போது அந்த பிசின் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஏன் அப்படி அதை செய்ய ஆண்டவர் அனுமதித்தார்? நல்ல கவனிங்க. நிறைய பேர் சொல்றான், இயேசு மரிக்கவே இல்லை, அவர் மயக்கமாக இருந்தார், அவர் அவ்வளவு கலக்கத்தில் இருந்தார், அவர் கொஞ்ச நேரம் அப்படியே மயக்கம் வந்துச்சு, அப்புறம் அவரே எந்திரிச்சு போயிட்டார். நோ, இயேசுவின் மீது துணி சுற்றப்பட்டது. சுற்றப்பட்ட துணியின் மீது வெள்ளை போளமும் கரும்போளமும் ஊற்றப்பட்டு அவருடைய சரீரம் அப்படியே நொறுக்கப்பட்டு இறுக்கி பிடிக்கப்பட்டது. இப்போ இந்த துணியிலிருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? இப்போ எங்கம்மா நர்ஸ், இப்போ காலில் அடிபட்டுச்சுன்னா அந்த என்ன கட்டு போடுவாங்களே, என்னம்மா அது? அது பேர் என்ன? மாவு கட்டு. அப்பா நம்ம புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா, இங்கிலீஷ் தெரியாது எனக்கு. நீ என்ன சொன்ன? ஓபிஎஸ்ஸா? ட்ரெஸ்ஸிங் இல்லைம்மா, பிஓபி இல்லையா? ஆமாம், அதான். நீ இவன் தான் நான் கரெக்டாக சொன்ன. மாவு கட்டு. என்ன கட்டு? கட்டுன்னு கட்டு. மாவு கட்டு போட்டா அதை கலட்டணும்னா என்னதான் பண்ணணும்? கட் பண்ணி அறுப்பான். ட்ருன்னு இப்போல்லாம் மிஷின் யூஸ் பண்ணிட்டான், பயமாக இருக்கும் நமக்கு. ட்ருன்னு அறுத்துட்டே போவான். இப்போ இயேசு சுற்றப்பட்ட சீலை துணியிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் கத்தி வைத்து அல்லது ரம்பம் வைத்து அறுத்துத்தான் அந்த துணியை எடுத்திருக்க வேண்டும். அதனால சீலை அப்படியே கிடக்கிறதுன்றாங்க. ஹலோ, இயேசு அற்புதம் நடந்ததினால் தான் அந்த துணி அப்படியே இருக்க இயேசுவின் சரீரம் உயிரோடு எழும்பினது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலையா? அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுதல்னு சொல்றவனுக்கு நான் சொல்றேன் கேளு. அதனாலதான் லாசருவின் துணியை அவிழ்த்து விட சொன்னார். ஏன்? அவனுக்கு அப்படியே நெருக்கிட்டு நிக்குது, அதை அவனால் பிச்சு வெளியே வர முடியாது. ஒரு ஆள் அதை வெட்டி விட்டால் தான் அவன் வெளியே வர. உயிர் வந்துருச்சு, ஆனா என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. ஆனா இயேசுவோ ஒரு பெரிய அற்புதம் நடந்ததினால், உயிர்த்தெழுதல் நடந்ததினால் அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. தேவன் வெளியே எழும்பி அவர் அந்த துணிக்கு உள்ளே இருந்து அந்த கூட்டை உடைத்து வெளியே வந்தார். ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? கரங்களை வைத்து ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இம்பாசிபிள்ஸ் ஆர்
impossible in the resurrection of God. கூடாதவைகள் என்று இருக்கிற எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் சாத்தியமே. இதுவரைக்கும் ஒரு வாழ்க்கையிலே ஒருவேளை இதெல்லாம் நடக்காது, இதற்கு வழியே இல்லை, இதற்கு சாத்தியமே இல்லை, இது சம்பவிக்காது என்று நீ இருப்பாயானால் நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், இயேசு எப்படி உயிரோடு எழும்பினாரோ, இயேசு எப்படி அவருடைய சரீரம் அப்படியே கட்டப்பட்டிருக்கிற நிலையிலே அந்த கூட்டுக்குள்ளிருந்து எப்படி உயிரோடு எழும்பினாரோ, கலையாமல் வெளியே வந்தாரோ, நான் உன்னை பார்த்து சொல்றேன், நடக்காத காரியங்கள் எல்லாம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலில் நிச்சயமாய் சம்பவிக்கும். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, நல்ல கையை தட்டு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க இந்த ஓட்டம், நல்ல கவனிங்க இந்த ஓட்டம். மரியாள் ஓடினாள், அதுக்கப்புறம் யார் ஓடினது? பேதுரு ஓடினார், யோவான் ஓடினார். இந்த ஓட்டம், லிசன், நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, இந்த ஓட்டம் ரிலே ஓட்டம். ஸ்டீஃபனுங்க வா, ரிலே ஓட்டம். ஓடியம்மா ஸ்டீஃபன் ஓடியா. ரிலே ஓட்டம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா, நான் ஒரு பொருளை வச்சிருப்பேன், தம்பி அங்க நிப்பான் இல்ல தள்ளி நிப்பான், ஓடி போய் இவங்கிட்ட கொடுத்து, இப்படி இவன் ஓடி போய் என்ன பண்ண தெரியுமா, இன்னொருத்த கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உயிர்த்தெழுதல் என்ன சொல்லி தருது தெரியுமா? உனக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, நீங்களே இன்னும் ஓட ஆரம்பிக்கல, ஆனா என்ன தெரியுமா அர்த்தம்? ஓட்டம் நீ கண்ணை மூடுறதுக்குள்ள, நீ கல்லறைக்கு போறதுக்குள்ள, நீ உன் வாழ்வை முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தரை எழுப்பாம கண்ணை மூடிராத. மகதலேனா மரியாள் ஓடுனா 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 யாரை எழுப்புறதுக்கு? பேதுருவையும் யோவானையும் சீஷர்களையும் எழுப்புவதற்கு ஓடினா. ஓடுறியா இல்லையா? நீ உனக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. உயிர்த்தெழுதல் நாள் உனக்கு சொல்லிக் கொடுக்குற தம்பி சார்லஸ், உனக்கு ஒரு ஓட்டம் இருக்கு தம்பி, அந்த ஓட்டத்தை முடிக்காம நம்ம கண்ணை மூடக்கூடாது. பிரதர், உனக்கு ஒரு ஓட்டம் இருக்கு, மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓட்டத்தை நீங்க போய் ஒருத்தனை எழுப்பாம, நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே என் சபையில் 10 ஊழியக்காரனை எழுப்பாம நான் கண்ணை மூடக்கூடாதுவா. கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஓடி போய் அவனை தட்டி, டேய் ஓடுறா ஓடுறா, இதை புடி ஓடு, உனக்காக தான் இது அப்படின்னு சொல்லி அவனை ஓட வைக்கிற வரைக்கும் உன் கண்ணை மூடிடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இன்னொரு காரியத்தை சொல்றேன். தேங்க்யூ தம்பி, உட்காருமா. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். அந்த வசனத்தை வாசிமா. துணிகளில் சுற்றி, அதேதம்மா வாசிமா. வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலை. நல்ல கவனிங்க, அடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். அவருடைய மேலே கட்டப்பட்டிருந்த சீலை அது டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே கிடக்குது. ஏன்? அது கூடு மாதிரி இருக்குதே, அது அப்படியே இருக்குது. மற்றொரு சீலை, அதாவது அவர் முகத்தை மூடின ஒரு சீலை தனியே சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆங்கில வேதாகமத்தில் மெசேஜ் என்ற இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, இட் வாஸ் ஃபோல்டட் பர்ஃபெக்ட்லி. யாராவது மெசேஜ் வச்சிருக்கீங்களா? மெசேஜ்னு ஒரு பைபிள் இருக்கு, சரி எல்லாத்தையும் பரவாயில்ல. இட் வாஸ் ஃபோல்டட் பர்ஃபெக்ட்லி, அதாவது அது நன்றாக மடித்து வைக்கப்பட்டிருந்தது. யூத கலாச்சாரத்தோட ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்ல போறேன். யூத கலாச்சாரத்திலே ஒரு எஜமானன் உட்கார்ந்து சாப்பிடுவாரானால், நல்ல கவனிங்க, ஒரு எஜமான் உட்கார்ந்து சாப்பிடும்போது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு, எல்லாத்தையும் டேபிளில், எல்லாத்தையும் மேசையின் மீது, எல்லா சாப்பாடு, தண்ணி, அவருடைய டவல், அவர் துடைக்க வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு, வேலைக்காரன் என்ன செய்யணுமா, அந்த ரூம்ல இருந்து அவர் கண்ணுக்கு படாம வெளியே நிற்கணுமா. அவர் டேபிளில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு அவருடைய சாப்பாட்டு அறையிலிருந்து வெளியே நிற்கணும். அவர் என்ன பண்ணுவாராம், சாப்பிடுவார். நல்ல கவனிங்க, சாப்பிட்டுட்டு அங்க ஒரு டவல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டவல் எடுத்து, எல்லா யூதரும் நல்ல தாடி வச்சிருப்பாங்க, தாடியை தொடச்சு, அவருடைய வாயை தொடச்சு, அவருடைய கையை தொடச்சு, அந்த டவலை மடிக்காம அப்படியே போட்டுட்டு போனார்னா
அவர் நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டாருன்னு அர்த்தமா. அல்லது அந்த டவலை, முகத்தை துடைக்கிற, கையை துடைக்கிற, அந்த தாடியெல்லாம் துடைக்கிற அந்த டவலை மடிச்சு அங்க வச்சுட்டாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் இன்னும் திருப்தி ஆகல, அல்லது இன்னும் அவர் திரும்ப வரப்போகிறார்னு அர்த்தமா. இயேசு பயன்படுத்தின, முகத்தை மூடுவதற்காக பயன்படுத்தின சீலை துணி, டவல் மாத்திரம் என்ன செய்யப்பட்டிருந்தது? மடித்து அழகாக அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்னமா அர்த்தம்? இயேசு திரும்பவும் வரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லல? உயிர்த்தெழுதலின் நாள் என்னத்தை சொல்லிக் கொடுக்கிறது? Jesus is coming again. இயேசு மறுபடியும் திரும்ப உலகத்துக்கு வரப்போகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு, இயேசு வரார். நான் சொன்ன கையை கொடுத்து சொல்லுங்கன்னு. முக்கியமான காரியத்தெல்லாம் கையை கொடுத்து சொல்லிடணும். இயேசு வராரு. முகத்தை பார்த்து சொல்லு, இயேசு வராரு, இயேசு வராரு, இயேசு வராரு. சரி, இயேசு வராரா? வராரா? இயேசு வர போறாரா? எப்படி எப்படி வர போற? என்னமா இயேசு எப்படி வர போறார் சொல்லு. வருகை பத்தி உங்களுக்கு தெரியுதான்னு பாப்பா. இயேசு எப்படி வர போறார் சொல்லு. ராஜாவாக வரப்போகிறார். 1 2 ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வரப்போகிறார். வெளுத்து கட்ட போறார். 3 தூதர்களோடு வரப்போகிறார். 4 நியாயாதிபதியாக வரப்போகிறார். குதிரையில் வரப்போறார். இல்லை, அவன் சொல்றது கரெக்டு தான். வெள்ளை குதிரையை பற்றி இப்போ எதோ டிவியில் பார்த்துருக்கான். ஓகே. மேகங்கள் நடுவே வரப்போகிறார். எக்கால சத்தத்தோடு வரப்போகிறார். நீ யாருமே அதை சொல்ல. அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலனோடு வருகிறேன். ஆண்டவருக்கு கிஃப்ட் எடுத்துக்கொண்டு வராராம். என்ன எடுத்து வராரு? ஏப்பா, எத்தனை பேர் கிஃப்ட் வேணும்? வருகையில் கிஃப்ட். எத்தனை பேர் கிஃப்ட் வேணும்? மூஞ்சிய பாரு, கிஃப்ட் வாங்குற மூஞ்சிய. கிஃப்ட் வாங்குற மூஞ்சி. யாருக்குடா கிஃப்ட் கொடுப்பாங்க? யாருக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க? யாருக்கு கொடுப்பாங்க? சொல்லு, ஸ்டூடெண்ட் சொல்லு. யாருக்கு? ஜெயிச்சவனுக்கு கிஃப்ட். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்மளை தேத்தி நிக்கிறதுக்கே நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஹலோ, என்ன சரியா நிக்க வைக்கிறதுக்கே எனக்கு பலன் இல்லை. சுவிசேஷம் சொல்றதுக்கு எனக்கு தெரியல பாஸ்டர். நிறைய பேர் சொல்றீங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நாங்க அவ்வளவு சொல்லி கொடுக்கலையான்னு எங்களுக்கு வெக்கமாவும் இருக்கு. ஒரு 4 வார்த்தையை நல்லா கூட்டி இயேசு உண்மையான கடவுள்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பாரு? அவனுக்கு. நல்ல கவனிங்க. சில பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த நிறைய பேர் சபையில் வச்சுக்கிட்டு ஓட்ட முடியல பாஸ்டர். அவன் இங்கே ஒன்று சொல்கிறான், அத்தை ஒன்று சொல்கிறான், அங்கே ஒன்று எஞ்சி நிற்குது, ஒன்று ஓடி போகுது, ஒன்று கூட்டம் வருது. இருக்கிற 50 பேரை நல்லா கொண்டு போய் சேர்த்தா போதும். கரெக்டு தானே? அட பாவிகளா, வேதம் சொல்லுகிறது உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த பெருக்கலைன்னா உனக்கு என்ன இருக்கிறது? நீ பாவமே செய்ய வேண்டாம். பாவமே செய்ய வேண்டாம் பிரதர். உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை சீலையில் சுற்றி புதைத்து வைத்தேன் நீ சொன்னாவே போதும். என்னாகும்? அழுகையும். தம்பி, ஆண்டவர் சொல்ற உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நீ பயன்படுத்தாம இருந்தாலா போதும், நீ நரகத்துக்கு போறதுக்கு போயிடுவ. தம்பிமார், உங்களை பார்த்து சொல்றேன்,
அவனவனுக்கு அளிக்கும் பலன் gift கொண்டு வராரா. உனக்கு என்ன gift வேணும்? நீ தாளந்தை பயன்படுத்தி பெருக்குனாயா? தங்கச்சி, உனக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி எத்தனை பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி இந்த தாளந்தை பெருக்குனாய்? நமக்கு வாயை திறந்தாலே என்னதான் வரும்? என்னைக்காவது இயேசுநாதரை பத்தி நீங்க உங்க ஆபீஸ்ல பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கியா? என்னன்னு பேசுன? நான் ஜோக் பண்ண சொல்லல. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான தாளந்தை பெருக்கலைனா உனக்கு நரகம். நீ இயேசுநாதரை பற்றி தெரிஞ்சு பிரயோஜனம் என்ன? ஆராதனைக்கு வந்து பிரயோஜனம் என்ன? அபிஷேகத்தில் நிறைஞ்சி பிரயோஜனம் என்ன? நீ வந்து சத்தியத்தை பேசி பிரயோஜனம் என்ன? உன் தாளந்துகளை பெருக்கி அதை அளவில்லாமல் அதை கொண்டு போய் சபைக்கு பயன்படுத்தி அநேகருக்கு ஜெபித்து அநேகருக்காக ஆண்டவரை பற்றி சொல்லி அநேகரை தட்டி எழுப்பல. இது பாரு, இது வந்து ரிலேஸ். இன்னொருவனை எழுப்பாம, நல்ல கை ஊற்றி சொல்லுங்க, வயல் கை ஊற்றி, இன்னொருவனை எழுப்பாம நான் கண்ணை மூடனா என் ஓட்டத்தை அரை குறைய முடிக்கிறேன். டவல் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜா திரும்ப வரப்போகிறார். நீயும் நானும் அவர் வரும்போது உன் தாளந்தை புதைச்சி வச்சுட்டனா அதை போல நரகத்துக்கு தகுதி வேற ஒன்றுமே இல்லை. நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், எனக்கு தெரியாதுங்க, பிள்ளைங்கள்லாம் சரியாக ஜெபிக்க மாட்டேங்குதுங்க சபையில். எனக்கு பரிதாபமாக இருக்கும். சபையிலேயே நீங்கள் ஜெபிக்க மாட்டேங்கிறீங்களே, 4 வியாதிக்காரனை பார்த்து எப்படி ஜெபிப்ப? இயேசு வரார், திரும்ப வரார். தூசி தட்டு இன்னைக்கு உன் தாளந்த எடுத்து தூசி தட்டி மறுபடியும் அதை பயன்படுத்து. அப்பா எதையாவது செஞ்சிடணும்ப்பா. நான் இன்னைக்கு ஒரு முடிவோடு போங்க, எதையாவது செஞ்சிடணும்ப்பா. நிறைய ஓடின சகோதரிகள்லாம் நிறுத்திட்டீங்க. ஏன்? ரொம்ப இடையில டயர்டாயிடும். உண்மை, அது வரும். ஏன்னா பிசாசு டார்கெட் ஃபுல்லாக யார் மேலே இருக்கும் தெரியுமா? சும்மா இருக்கும் மேலே ஒன்றுமே இருக்காது. அதை நம்ம ஆளுப்பா, அவன் கோயிலில் இருந்தானே, வீட்டில் இருந்தானே, கோயிலில் போய் இருந்து தூங்கிட்டு வரட்டும்ப்பா. எப்படி சிலெல்லாம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நல்ல அலையிலேயே சொல்லணும். ஓ சோதரம் சோதரம் அலே அலேலுயா. எப்போ? தூங்கி முழிச்ச உடனே அலே பிசாசு பார்ப்பான். இது வீட்டில் இருந்தாலும் தூங்குது, சர்ச்சில் இருந்தாலும் தூங்குது. இது சர்ச்சுக்கே போயிட்டு வரட்டும், போ அனுப்பிவிடுப்பா. அங்கே இது நம்மளால் இது. அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். ஓடுற பற்றியா ஒன்றை தான் டார்கெட் பண்ணுவான். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக உழைக்கிறல்ல, உனக்கு பிரச்சனை வந்தாலே நீ புரிஞ்சுக்கணும், நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். நீ கரெக்டாக போறியா? நீ கரெக்டாக போறியா? உனக்கு பிரச்சனை வரும். நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், அல்லேலூயா வரும்யா.